வணக்கம். கொட்டுக்காளி படம் பார்த்துட்டு வெளியில வந்தாலும் கூட, பல நாட்களாக என் மனசுக்குள்ளாரையே அந்த மீனா அப்படிங்கிற அன்னாபென் கதாபாத்திரம் எனக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அன்புக்கு பஞ்சம் இல்லையில நான் பேசக்கூடிய விஷயமும் அதுதான். திருச்சியில பொன்மலையில நார்த் டி ரயில்வே காலனி அப்படிங்கிற அந்த குடியிருப்புல நான் பொறந்தது, வளர்ந்தது எல்லாமே அங்கருந்து தான். அப்ப அங்க ஒரு அக்கா ஒருத்தங்க எங்களுக்கு பழக்கம். அதாவது ஒரு தெருவுல வந்து 12 வீடு இருக்கும். 43 அப்படின்னா, அங்க நம்ம நம்பர்ல வந்து 43/1, 43/2ன்னுலாம் இருக்கும். அதேபோல 30, 31, 32 அப்படின்னு இருந்து 57, 58, 59 அப்படின்லாம் வந்து 72, 84 வரைக்கும் அந்த நார்த் டி அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு 12 வீடுகளா இருக்கும். எங்க வீட்ல இருந்து ஒரு 4 தெரு தள்ளி ஒரு தண்ணி டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல ஒரு அக்கா. அந்த அக்காவுக்கு நான் 7வது படிச்சுட்டு இருக்கும்போது பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுனால, அந்த அக்கா வீட்ல போய் உட்காருவேன். அந்த அக்கா வந்து பிரமாதமா பாடுவாங்க. ஆ ரொம்ப பிரமாதமா பாடுவாங்க. அந்த பாட்ட கேட்கும்போது, பி. சுசீலாவே பாடுற மாரி நமக்குள்ளார ஒரு எண்ணம் ஏற்படும். ஆ அப்ப நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ரேடியோல கேட்கிற அந்த பாட்டும், அந்த அக்கா பாடுற பாட்டும் அப்படியே இருக்கே! அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த அக்கா பாடின பாட்டுல வந்து, அ மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இந்த பாட்டு பாடுவாங்க. அன் உனது மலர் கொடியிலே எனது மலர் கையிலே அப்படின்ற அந்த பாட்டு பாடுவாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பாடுவாங்க அந்த அக்கா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல அப்படின்ற பாட்டு. இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த அந்த 7த் படிக்கும்போது, 6த் படிக்கும்போதெல்லாம் இந்த பாட்டை அந்த அக்கா பாடுவாங்க. நான்லாம் உட்காந்து கேட்பேன். அக்கா அக்கா இந்த பாட்டை பாடுங்கக்கான்னு பாட்டு புஸ்தகம் வாங்கிட்டு வந்து அந்த அந்த அக்கா எழுதி தர பாட்டு புஸ்தகத்தெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் வாங்குவேன். அப்படியே பேசுவோம். நிறைய நானும் சினிமா பேசுவேன். நிறைய பாட்டாக பேசுவாங்க. எனக்கு மருதாணிலாம் வச்சு விடுவாங்க அப்படின்ட்டுலாம் இருக்கும். என் ஃப்ரெண்டோட அக்கா அவங்க. ஒரு கட்டத்தில் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்ப, அவங்க வீட்டுக்கெல்லாம் போவேணாம் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம், டேய் ராம்ஜி அவங்க வீட்டுக்கு போகாதடா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீடுங்கிறதே ரொம்ப கலகலன்னு இருக்கிற வீடு. ஆனால் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்கும். நான் அவங்க வீட்டை தாண்டி போகும்போது, நான் அந்த இடத்துக்கிட்ட தாண்டும் போதே எனக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். நான் அப்படியே போவேன். விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு நடந்து போவேன். அப்படி நடந்து போகும்போது அந்த வீட்ல இருந்து ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு பார்ப்பேன். வீட்ல ஏதாவது ஒரு சத்தம், ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னு இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஆ, ஓ இதனால தான் அங்கே சண்டை நடக்குது, இதனால தான் கத்துறாங்க போல இருக்கு அந்த அக்கா அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு அப்படின்ட்டுலாம் போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் யாரோ ஒரு பாய் ஒருத்தர் வந்து அங்கேயே ஒரு தாடி பாய்னு ஒரு குல்லா பாய்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பயங்கர ஹைட்டாக இருப்பார். அவர் வந்து மந்திரிச்சு விடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க யார்கிட்டயோ மந்திரிக்கிறதுக்கு மணப்பாறை கிட்ட ஒரு ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்றதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வந்து அந்த அக்காவையே பார்க்கல நான். அதற்கு பிறகு அந்த அக்காவை வந்து ஒரு வருஷம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் +2 முடிச்சுட்டு, அப்போ +2 வந்து காரைக்குடியில் படிக்கிறேன். காரைக்குடியில் முடிச்சுட்டு நான் திருச்சிக்கு வந்திருக்கப்ப, லீவுக்கு வந்திருக்கிறப்ப என்னுடைய நண்பனை பார்த்துட்டு, அக்கா எப்படிடா இருக்காங்க, இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லைடா ராம்ஜி, அதெல்லாம் கதை விடுறாங்கடா அவங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். என்னடா சொல்ற அப்படின்னு. பேயும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கலடா. எங்க அக்கா ஒருத்தரை லவ் பண்ணாங்க. அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னதுனால அடிச்சு உதச்சி இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, பில்லி சுனியை வச்சுட்டாங்க, சோத்துல எதையோ கலந்து வசிய மருந்து கலந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்லி அக்காவை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணாங்கடா.
அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு, ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஏதோ 10 மணிக்கு அவ உச்சி முடிய எடுக்கணும், அதை எடுக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்லி வீட்ல பெரிய ரகளைய பண்ணிட்டு இருந்தாய்ங்க. எனக்கு அப்பவும் எனக்கு பெரிய விவரம் தெரியல. ஆனா, அக்காவுக்கு பேய் பிடிக்கலங்கிறது மட்டும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்திலேயே இருந்து அவங்க பேசுறது, அது இதெல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் ராத்திரி அ அக்காவ வந்து என்னென்னமோ கொடுமைப்படுத்திட்டு இருக்காய்ங்க. அப்ப சாமியார், கிமியாரு அதெல்லாம் வந்திருந்தாய்ங்க. அந்த மணப்பாறைக்கு போவாய்ங்கல்ல, அந்த மணப்பாறையிலேருந்தே சாமியாரு மணப்பாறை பக்கத்துல கிராமத்துலேருந்தே சாமியார கூட்டிட்டு வந்துட்டாய்ங்க. நைட் என்னென்னமோ பண்ணணும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாய்ங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. எங்க அக்கா மேல என்ன தாங்க முடியலடா எனக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், ஆ இங்க பாருங்க அக்காவ விடுறீங்களா? அக்காவ நிம்மதியா விடுங்க. ஆ அக்காவுக்கு பேயெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. நீங்க ஏமாத்தாதீங்க. அக்காவ சாவடிப்பீங்க நீங்க. வேணாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாட்டினாக்க நான் தண்டவாளத்துல போய் குதிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு பயமே இல்லடா. நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. கிட்டத்தட்ட நார்த் டிய ஒட்டி தான் ஒரு தண்டவாளம் இருக்கு. அந்த தண்டவாள பாதைங்கிறது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம் போறதுக்கான பாதை. கிட்டத்தட்ட நாங்க இருக்கிற ஏரியாவுக்கு உண்டான தண்டவாள பகுதிங்கிறது பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனுக்கும், மஞ்சத்திரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவுல இருக்கிற இடம். முந்திரி தோப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப முந்திரி தோப்பும் இல்ல, இப்ப காலனியும் இல்ல, வீடுகளும் இல்ல, குவார்டர்ஸும் இல்ல. அப்புறம் நான் விறுவிறுன்னு அந்த முந்திரி தோப்புக்குள்ளார நான் வந்துட்டேன்டா நானு. இருட்டெல்லாம் எனக்கு பயமாவே தெரியல. இருட்ட விட இந்த இவங்க செய்யற கொடுமை தான் எனக்கு பெரிய பயமா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்துட்டேன். 2 நாய் கூட துரத்துச்சுடா. அந்த வாண்டையார் வீட்டுல ஒரு நாய் இருக்கும்ல, அந்த நாய் துரத்துச்சு. நாய்னா உனக்கு எவ்வளவு பயம் எனக்கு தெரியும்ல உனக்கு. இருந்தாலும் நாய் மேல பயம் இல்லை எனக்கு, இருட்டு மேல பயம் இல்லை. முந்திரி தோப்புல ஏதாவது பூச்சாண்டி ஈச்சாண்டி உட்காந்துருப்பானோ அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு இருக்கும்ல. எந்த பயமும் இல்லாம நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு ஓடினேன் பாரு. எங்க அப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி இப்படின்னு எல்லாருமா ஓடி வந்து, எங்க மாமா எல்லாருமா ஓடி வந்துட்டாங்கடா. ஓடி வந்து என்னைய பிடிச்சி அழகா தூக்கிட்டு போய் வீட்டில் போய் வச்சு ரூம்ல வச்சு சாத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ தெரில. இவன் இது மாதிரி ஏதாவது செஞ்சிட போறான், இந்த அண்டவாளத்தில் உழுது இருந்து செத்து போயிட போறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரில. அப்படியே வீடு அந்த மந்திரவாதி, தந்திரவாதி, அவன் இவன் சூனியம் எடுக்கிறவன் அப்படின்னு ஒரு பயலும் வராமல் இருந்துச்சு. வீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அக்காவுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 2 குழந்தைங்கள்லாம் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னான். அக்கா வந்து இப்போ இங்கே இல்லைடா, விழுப்புரத்துக்கு பக்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அந்த அக்காவுக்கு பேயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. இந்த கொட்டுக்காளியில் அந்த மீனாங்கிற அந்த அண்ணாபெட் கதாபாத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு காதல் தான். அந்த காதல் தான் பேய் ஓட்டுற விஷயமாகவும், பில்லி சுனிய விஷயமாகவும், ஏவல் விஷயமாகவும், ஏதோ வசிய மருந்து வச்சிட்ட விஷயமாகவும்லாம் கதை கட்டி, அவங்களே அந்த அப்பா அம்மாவே அப்படி கதை கட்டி அவங்கள மந்திர தந்திரத்தாலெல்லாம் அடைக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. நான் என் மேல அன்பு காட்டு அப்படிங்கிறதுக்கும் இங்க அன்பு தான் மந்திரம். என் மேல அன்பு காட்டாத அப்படின்னு ஒருத்தர் நடவடிக்கை செய்யறாரு அப்படின்னாக்க அதுக்கும் அன்பு தான் காரணமா இருக்க முடியும். மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ மாங்காய் பழுக்கலாம், ஆனா மனிதர்களுடைய மனசுங்கிறது அன்பு இருந்தா தானே பழுக்கும். ஒரு கட்டமா அந்த அக்கா அந்த கொட்டுக்காளி அண்ணா பெண் மாதிரியே வைராக்கியத்தோட உறுதியா இருந்து யாரை காதலிச்சாங்களோ அவரையே கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் பண்ணவருக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிருந்துச்சு. ரயில்வேல வேலை கிடைச்சவருக்கு விழுப்புரத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சு. விழுப்புரம் போய் ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் முண்டியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வேலை பார்த்ததெல்லாம் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பலமுறை நான் விழுப்புரத்துக்கு போய் முண்டியம்பாக்கத்தில் போய் ஸ்டேஷனில் பேசஞ்சர் ட்ரெயினில் போய் இறங்கி அந்த அக்காவை பார்த்ததெல்லாம் இருக்குது. இப்போ அந்த அக்காவுடைய தொடர்புலாம் இல்லைனாலும் கூட அந்த கொட்டுக்காளி, அந்த அண்ணாபெண் கதாபாத்திரம், அந்த தாய்மாமா பாண்டி கதாபாத்திரம்னு, அந்த அம்மா கதாபாத்திரம்னு எல்லாமே எனக்குள்ளார அந்த அக்காவை ஞாபகப்படுத்திச்சு. அந்த அக்கா மேலே அந்த தம்பி எவ்வளவு ஒரு உயிரோடையும் அன்போடையும் இருந்திருந்தாக்க நான் தண்டவாளத்தில் விழுந்து சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒருவேளை அன்னைக்கு அப்படி ஒரு முடிவை எடுத்து அவன் எல்லாரையும் ஒரு மிரட்டாமல் இருந்திருந்தாக்க அவளுடைய கதி என்ன இருக்கும், அந்த அக்காவோட கதி அப்படிங்கிறது எனக்கு சொல்லவே தெரியலை. நினைக்கவே பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவன் கிட்டத்தட்ட 10th 9th அது மாதிரியான சமயம்தான் அந்த ஃப்ரெண்டு படிச்சுட்டு இருந்தான்.
வாழ்க்கையில் இந்த கொட்டுக்காளி வந்து பல சம்பவங்களை எனக்கு ஞாபகப்படுத்துது, பல ஆணாதிக்க விஷயங்களை ஞாபகப்படுத்துது, பல பெண்ணடிமை விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சு. இதில் கொட்டுக்காளி மாதிரியே இருக்கிற பைத்தியம்னு சொன்ன பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்ன அந்த அக்கா ஞாபகத்தில் இருக்காங்க. அநேகமாக அந்த அக்காவுக்கு இந்த பசங்களுக்கெல்லாம் இந்நேரம் கல்யாணமே கூட ஆயிருக்கலாம், பேரம்பேத்தியை கூட அந்த அக்கா பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி அக்காக்கள் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் என் வீட்டுக்கு பக்கத்துலேயுமா நிறைய பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பேய் பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சுலாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் நான் உணர்றேன். வணக்கம்.